எனக்கு என்னமோ மறுபடியும் ஒரு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வருமோன்னு தோணுது. இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஏதாச்சும் சவுத் வரப்ப. ஆப்பிரிக்கா போயிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து ஒரு டைம் சேஞ்ச் பண்ணாங்க. யாருன்னா ஸ்டப்ஸுக்கும் ரிக்கல்டனுக்கு இடம் இல்லாம இருந்துச்சு. இப்ப இது SIT20ல டானவன் ஃபெரேரியாவும் டார்சி முடி வச்சிருப்பானே அவனா? அவன் 2 பேரும் இன்ஜுரி ஆன முடி இப்போ வந்து ஸ்டப்ஸையும் ரைட் ரிக்கல்டனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ரயல் ரிக்கல்டன் ஒன் டவுனும் விளையாட வச்சு பார்த்துட்டாங்க. எப்படி ஒன் டவுன் அதுவும் விளையாடுறது. ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பொட்டன்ஷியல் ஃபைனலிஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இல்ல ரயன் ரிக்கல்டன் விளையாடுவானான்னு தெரியல. விளையாடுவானான்னு? ஏன் விளையாட மாட்டான்? யார் யார் ஓபன் பண்ணுவாங்க? QDKவும் மார்க்ரம் ஓபன் பண்ணுவாங்களா? மார்க்ரம் ஓபன் பண்ணுவாங்க. இல்ல இவரு மார்க்ரம் எப்படி வேணாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வேணும்னா 3-4 கூட ஆடுவான். 4 வந்து டெவால் பிரீஸ்க்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஓபனிங் வந்து ரீசெண்டா மார்க்ரம் சொல்லு. அதான் மார்க்ரம், குயின்டன் டிகாக், அப்புறம் வந்துட்டு இவர் ரிக்கில்டன், டெவால் பிரேவிஸ், கிறிஸ்டியன் சப்ஸ், அப்புறம் யார் இருக்கிறா? 5 அந்த ஜேசன் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யாரோ ஐ மீன் உள்ள பவர் ஹிட்டர் நினைக்கிறேன். ஆமா, அவனதான் கிறிஸ்டியன் சப்க்கு முன்னாடி அவனை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படி சொன்னாங்க. யான்சன் மறந்துடும். யான்சன் அவர் கீழே வருவாரு, கீழே வந்து அவர் அடிச்சு கொடுத்துருவாரு. நம்பர் 6 நம்பர் 7ல வருவாரு. சோ பவுலிங்க்கு பார்த்தா ரபாடே இருக்காரு, நாக்கியா இருக்காரு. நாக்கியாவும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தா ஜார்ஜ் லிண்டே, மார்க்கோ யான்சன், கார்பின் போஷ். அது 3ல 2 பேர் விளையாட வாய்ப்பு இருக்கு. இல்ல மறந்துட்டோம், டேவிட் மில்லரே விட்டுட்டேன் மேடா பிளேயிங் லோன்ல. அதான் ஒரு மிஸ்ஸிங் பீஸ் மாதிரியே இருந்தது அந்த ஆல்ரவுண்டர். சீசன் கட்ட இதான் வந்து லாஸ்டா இருக்கு. எத்தனை வருஷம் ஆடிட்டே இருப்பாரு டேவிட் மில்லர் இருக்கிற வரைக்கும் சொன்னா. இந்த டீமும் பாத்தீங்கன்னா மொரட்டு ஃபார்ம். ஆக்சுவலா SIT20 முடியும் போது ஸ்டப்ஸையும் ரிக்கல்டனையும் எடுக்கல, அப்படி அவங்க ஸ்குவாட்ல இல்ல. அப்ப பெரிய மிஸ் பேசிட்டு இருந்தாங்க. பட் அவங்களும் வந்துட்டாங்க, ஒரு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு இவங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கவர் ஆன மாதிரி இருக்காங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஆமா. அதான் கார்பின் போஷ் எல்லாத்தையுமே உட்கார வச்சு ஆடி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு போனாலும் ஆள் இருக்குது. வேற மாதிரி ஸ்குவாட் இது. இன்னொரு ஃபைனல்ஸ் வரும்.